அடுத்த முறை பாஜகவின் கூட்டணி ஆட்சியில பெண் அமைச்சர்கள் இருப்பார்கள். அவர்கள் தலைமையில தான் நீங்க கொண்டாட போறீங்க. 2026 நமக்கானது. ஏனென்றால் தமிழகத்தில் பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி வந்தே ஆக வேண்டும். நான் இங்கே சொல்ல வேண்டியது, தமிழகத்தில் இன்று நமது பெருமைகள் அருமைகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இந்த மொழி போர் என்பதையும் இல்லாத ஒரு மறுசீரமைப்பையும் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒரு மொட்டை வாளை வைத்துக் கொண்டு போருக்கு தயார் தயார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று மொழி ஒரு பிரச்சனை அல்ல. மக்கள் எல்லாம் இந்த நம்ம கையெழுத்து இயக்கத்தை எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். பொதுமக்கள் முன்வந்து கையெழுத்து போடுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கே நகர் மார்க்கெட்ல போலீஸ் கஸ்டடியில 3 மணி நேரம் நின்ன பிறகும் 3 மணி நேரம் ஏன் நின்னேனா, என்ன நிழலுக்கு வர சொன்னார்கள், நான் வரவில்லை. தண்ணீர் குடிக்க சொன்னார்கள், நான் தண்ணீர் குடிக்கவில்லை. ஏன் இப்படி வெயிலில் நிற்கிறீர்கள் என்றால், சுட்டெரிக்கும் சூரியன் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆக அங்கே நின்று அப்பொழுது 3 மணி நேரம் கழித்து நமது சத்தியாகிரகத்திற்கு எதுவும் செய்ய முடியாது என்பதற்காக போலீஸ் அதற்கு அடிபணிந்து நமக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அப்பொழுது ஓடி வந்து கையெழுத்து போட்டார்கள். பாருங்கள், பெண்கள், மக்கள், அவர்களுக்கு எனது 1 கோடி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போலீஸ் கெடுபிடி இருந்தும் பக்கத்துல வந்து கையெழுத்து போட வேணாம்னு நினைக்கல, வந்து கையெழுத்து போட்டார்கள். பாருங்கள், இதிலிருந்து அடிப்படை மக்களின் தேவை இன்று புதிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது, இன்னொரு மொழியாக இருக்கிறது. இன்னொன்று, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையதள வாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். மறுபடியும் ஹிந்தி இசை, ஹிந்திக்காக போராடுறாங்க. நான் உங்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட மும்மொழி என்று சொல்லி 3வது மொழியாக தெலுங்கைத்தான் நான் கொடுத்திருந்தேன். ஏனென்றால் அது நமது சகோதர மொழி என்பது. அதற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒரு பதில் போட்டிருந்தாரு, தேவைன்னா கத்துக்கலாம். சகோதரி தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது தெலுங்கு கத்துக்கிட்டாங்க. ஆக அவங்க வாழ்த்திலிருந்து தேவைன்னா இன்னொரு மொழியை கத்துக்கலாம். அதனால அவர்கள் வாழ்த்திலே திராவிட கட்சியை, திராவிட இயக்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி இருந்தார்கள். அண்ணா அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, வயசான அப்புறம் தெலுங்கு கத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு கத்துக்கிறத குழந்தைங்க இலகுவா கத்துக்கிட்டோம். ஏனென்றால் நான் மருத்துவர், எனக்கு தெரியும். இந்த மூளை 10 வயது வரைக்கும் அதிகமாக கிரகிப்பு தன்மை கொண்டது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தைங்க கூட ஆங்கிலம் வேணும்னு நம்ம வயசான அப்புறம் படிக்கிறத விட சின்ன வயதுல படிக்கும் போது கிரகித்துக் கொள்கிறார்கள். ஆக 2 மொழி அல்ல, 3 மொழி அல்ல, 4 மொழியை கூட கிரகித்துக் கொள்ளும் தன்மை இந்த மூளைக்கு இருக்கிறது. ஆனா வயதான அப்புறம் படிச்சா அதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கு. அப்பதான் குழந்தைங்க சின்ன வயதிலேயே படிச்சுக்கிட்டுன்றதுக்காக தான் நான் அதை பதிவு போட்டேன். அதனால் அண்ணன் அவர்களே, 3வது தேவை என்றால் படித்துக் கொள்வது என்று இல்லை, இப்பொழுது 3வது மொழி தேவை என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தேவை என்றால் படித்துக் கொள்வது என்பது இல்லை, 3வது மொழி தேவை. ஏனென்றால் அது வாய்ப்புகளை விரிவடைய செய்யும். வாய்ப்புகளை மட்டுமல்ல, ஒரு கம்யூனிகேஷனை விரிவடைய செய்யும் பொழுது அது மக்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். நம்ம குடும்பத்தில் என்ன, நம்ம அப்பா ஸ்டாலின், அதுக்கப்புறம் மகன் உதயநிதி, அப்புறம் உதயநிதியோட மகன் இன்பநிதி, அதான் சொன்னாங்க, இன்பநிதியோட அப்பா, அப்புறம் உதயநிதியோட அப்பா, அப்புறம் ஸ்டாலினோட அப்பா, அப்பப்பான்னு இந்த ஆட்சியே அப்பா ஆட்சியாக போய்கொண்டிருக்கும் போது நாங்கெல்லாம் என்ன செய்வோம்? சாமானிய வீட்டுல குழந்தைகள் ஓபன் காம்படிஷன்ல போய் அவர்கள் அதற்காக தயாராக வேண்டி இருக்கிறது. அதற்கு புதிய கல்விக் கொள்கை தேவை. புதிய கல்விக் கொள்கையினாலே இந்தி என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். மறுபடியும் இந்தியை திணிக்கிறாங்கன்னா திணிக்காத இந்தியை நீங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திருப்பி எழுதுறாங்க, நீங்க இந்திக்காக போராடுறீங்க, இந்திக்காக நாங்க போராடல. இன்னொன்னு, தமிழ் எங்களது உரிமை என்று சொல்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது. 5வது வரை தமிழில் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வதை ஏதோ தமிழுக்கு எதிராக இருப்பதை போல இன்று அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எச்சரிக்கிறேன்,
பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் உயிர் போன்றது. தமிழுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்தால் முதலில் உயிர் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தொண்டராகத்தான் இருப்பார்கள். உங்களை மாதிரி ஆங்கிலத்திற்கு இன்று வெண்சாமரம் வீசிக்கொண்டு தனியார் பள்ளிகளில் ஹிந்தி போன்றவற்றை சொல்லிக் கொடுத்துக் கொண்டு வெளிவேஷம் போடுபவர்கள் நாங்கள் அல்ல. கோயிலுக்கு போக மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஒளிந்து கொண்டு கோயிலுக்கு போவார்கள். நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஒளிந்து கொண்டு ஹிந்தி படிப்பார்கள்.